කතා කරන්නට යනවා දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය තමයි ආත්මීක නිନ୍ଦ කියන පණිවිඩය. இதனால் நான் உங்களோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய தூக்கம். මාතෘකාව බලනකොටම ඊ타මත්ම මිහිරි මාතෘකාවක් විදියට ඔයගලන්ට ලස්සන මාතෘකාවක් විදියට ඔයගලන්ට තේරෙනවා ඇති මේ නිନ୍ଦ කියන එක ගැන කතා කරන්නට යන නිසා. இன்றைய நாளிலே இந்த தலைப்பை கூறும்போது ஒரு தேனை போல் ஒரு தலைப்பாய் உங்களுக்கு தெரியுமா இருக்கிறோம் இந்த தூக்கத்தை குறித்து பேசுகிறபடியா. කී දෙනෙක් කැමතිද නිදා ගන්න? எத்தனை பேருக்கு விருப்பம் தூக்கம்? නේද? කීප දෙනානේ අනික ඔව් නිදියන කැමති අය ඉන්නවනේ. මහන්සියලා වැඩ කරන ගොඩක් අය නිදියනවා, කම්මැලි කමට නිදියනවා, නිකන් කරන්න දෙයක් නැති නිසා නිදියනවා. විවිධ නින්දවල තිබෙනවා. கஷ்டப்பட்டு தூங்குற தூக்கம் இருக்கிறது, சோம்பேறி தன்மையில் தூங்குகிற தூக்கமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பலவிதமான தூக்கங்களை நாங்கள் பார்க்க முடியும். ඔව් මේ දවස්වල අපේ ගෙදරත් මට කම්ප්ලේන්ට් තියෙනවා. ඔයා මොනවද කරන්නේ නිදියනවද කියලා අහනවා. இந்த நாட்களிலே என்ன நீ செய்கிறாய் என்று வீட்டிலும் கேட்கிறார்கள், தூங்கவில்லையா என்று கேட்கிறார்கள். ඔයා යාඥා කරනවද නිදියනවද කියලා අහනවා. நீங்கள் செபிக்கிறீரா தூங்குகிறீரா என்று கேட்கிறார்கள். මේ ආත්මික නිନ୍ଦ කියනකොට දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තියෙන නින්දක් ගැන තමයි මම අද කතා කරන්න යන්නේ. இந்த ஆவிக்குரிய தூக்கத்தை குறித்து பேசும்போது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த தூக்கத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். ඒ ආත්මික නිନ୍ଦ, දේව අභිමුඛයේ නිନ୍ଦ අපට සුවය, සමාදානය, නිදහස ගේන නින්දක්. ஆவிக்குரிய தூக்கமும் அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற தூக்கமும் நமக்கு சமாதானத்தையும் நிம்மதியையும் கொண்டு வருகிற தூக்கமாக இருக்கு. ඒක අපට විවේකයත් අපගේ වැඩවල මහන්සියෙන් අපට නිදහසත් ඒක ලබා දෙනවා. நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. මනුෂ්‍ය ශාරීරිකව මහන්සි වෙලා නිදා ගන්න එක වගේම තමයි අපි ඇතුළාන්තෙන් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තුලට අපි යන එකත් ආත්මික නින්දක් විදියට තියෙන්න ඕන. மனிதன் வேலை செய்து தூங்குகிறது போல்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய சமூகத்தில் சென்று நாங்கள் தூங்க வேண்டும். මම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ උන්වහන්සේගේ වචනය ඔබට කෙලින් කතා කරන්න මම බැඳිලා ඉන්නවා. நான் தேவனுடைய வார்த்தையை நேராக பேசுவதற்கு உங்களோட நான் இணைந்திருக்கிறேன். වචනේ කෙලින් කතා කරන්න මම බැඳිලා ඉන්නවා. දෙවියන් වහන්සේත් එක්ක මට කිවිසුමක් තිබෙනවා. தேவனுடைய வார்த்தையை நேராக பேசுவதற்கு தேவனோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன். හුඟක් මනුෂ්‍යයන්ගේ ජීවිතය තුළ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඒ ආත්මික නිନ୍ଦ ගැඹුර උන්වහන්සේගේ දේව අභිමුඛයේ ඒ තියෙනා වූ කාලය නැහැ. அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய தூக்கம் தேவனோடு இணைந்து அவருடைய சமூகத்திலே சம்பந்தப்பட்டு இருக்கிற அந்த காரியம் குறைவாய் காணப்படுகிறது. මම මේක මනුෂ්‍යයන්ව වරදටපත් කරන පිණිස කියන දෙයක් නොවේයි. இதை நான் மனிதர்களை பிழையாக குற்றம் சாட்டுவதற்கு கூறுகிற காரியம் அல்ல. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ හිඟකමක් අද දවසේ දේව සභාව තුල තිබෙනවා. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற காரியம் குறைவாய் இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் காண்கிறோம். சபை අපි මානසික දේවලින් පොහසත් වෙන්න උත්සාහ කරනවා. நாங்கள் மாம்ச காரியத்திலே நாங்கள் அதிகரிக்க நாங்கள் வேலை செய்கிறோம். නමුත් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් අපි දුප්පත්ව සිටිනවා. ஆனால் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஏழையாய் இருக்கிறோம். අපි දැනගත යුතුයි දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් ක්‍රියා කරන්න උන්වහන්සේගේ අභිමුඛය අපට අවශ්‍යයි. தேவன் நமக்காக செயல்பட அவருடைய சமூகம் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ගොඩාක් මනුෂ්‍යෝ මනුස්සයාගේ අභිමුඛය නැත්තම් මනුෂ්‍යගේ කතාව නැත්තම් මාම්සික අභිමුඛය මාම්සික කතාව නැත්තම් මාම්සික වාතාවරණය තුල ඒගොල්ලෝ පිරීලා සිටිනවා. அநேக மனிதர்கள் மாம்ச சமூகத்திலும் மாம்ச மனிதர்களுடைய காரியத்திலும் மாம்சமான காரியத்திலே இணைந்திருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් මේ මිනිස්සු පිරීලා නැති නිසා ඒගොල්ලන්ට ගොඩාක් ප්‍රශ්න තිබෙනවා. தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சமூகத்திலே நிரம்பாதபடியினால் அநேக பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්න මිනිස්සුන්ට ප්‍රශ්න නෑම කියලා මට කියන්න බෑ. නමුත් ගොඩාක් ප්‍රශ්න, මනසේ ප්‍රශ්න. ඇයි මෙහෙම වෙන්නේ? ඇයි අර එහෙම වෙන්නේ? එහෙමත් නැත්නම් අපි අපෙන්ම ප්‍රශ්න අහගන්න තත්ත්වයට එනවා. හේතුව දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ නැතිකම. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் அநேகருடைய மனிதருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அவருடைய சமூகத்தில் இல்லாமையினால். අද දවසේ ඔබගේ ජීවිතය තුළ උන්වහන්සේගේ අභිමුඛයට විරුද්ධව යම් කිසි දෙයක් තිබෙනවා නම් ඒක කැඩී යන්න ඕන. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்துக்கு செல்லத்தக்கதாய் விரோதமாய் ஒரு காரியம் இருந்தால் இன்றைய நாளிலே அது உடைய வேண்டும். මම දේශනාව පටන් ගන්න කලින්ම මම මේ දෙක කියලා ඉන්නම්. நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்பதற்காகவே நான் இதை சொல்லி முடித்தேன். එන්ට යන්නා වූ කාලවල වල ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය අඩු මනුෂ්‍යයන් අනතුරක තමයි ඉන්ට යන්නේ. எதிர்வரும் காலத்திலே தேவனுடைய சமூகத்தில் இல்லாத மனிதன்
விபத்துக்குள் உள்ளாக போகிறார். මම තරවටුවක් නෙවෙයි මං අවවාදයක් විදියට කියනවා දෙවියන් වහන්සේගේ වචනය. ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛයෙන් ඔබ පස්සට යන්න එපා. ඔබ විශාල අනතුරක යයි. இதை நான் ஒரு எச்சரிக்கையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் பின்னே செல்ல வேண்டாம். උන්වහන්සේගේ අභිමුඛය තුල තදින් රැඳිලා ඉන්න. அவருடைய சமூகத்திலே நீங்க மிகவும் உறுதியாய் இருக்க வேண்டும். මනුෂ්‍ය දිහා බලන්න එපා. மனிதர்களை நோக்கி பார்க்க අවට வேண்டாம். දිහා බලන්න එපා. අවට சுற்றி වාතාවරණය. நீங்கள் பார்க்க வேண்டாம். ගස සොලවනව නම් மரம் ஆடினால் හොඳට අහගන්න. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ගස සෙලවෙනව නම් மரம் அசைந்தால், ගස සොලවනව නම් மரத்தை அசைத்தால் ඉස්සලාම වැටෙන්න යන්නේ මොනවද? முதலாவதாக என்ன விழும்? වේලිච්ච කොළ, காய்ந்து போன குலை, වේලිච්ච අතු, காய்ந்து போன வாது, කුණු වෙච්ච ගෙඩි. அழுவி போன காய். මං කියන සභාවට කන් ඇත්තෝ අසාවා. காதுள்ளவன் கேட்கட்டும் என்று நான் சபைக்கு சொல்லுகிறேன். හොඳට දෙවනසගේ අභිමුඛයට ගිහිල්ලා මේ කියපු කතාව මොකක්ද කියලා ඔයගොල්ලෝම අහන්න. நான் சொன்ன இந்த காரியத்தை நீங்கள் சமூகத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு சென்று நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ඔබ බලන්න උප්පත්ති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදය. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். අපි ආත්මික නින්දගෙන බලන්න යනවා. நாங்கள் ஆவிக்குரிய தூக்கத்தை குறித்து பார்க்க போகிறோம். උප්පත්ති 3:21. ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். සෞම්‍ය දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාට බර වූ නින්දක් පැමිණෙව්සේක. ඔහු නිදාගත්තේය. උන්වහන්සේ ඔහුගේ ඊළාට වලින් එකක් ගෙන ඒ ස්ථානය මාංශයෙන් පිරවුසේක. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். හරි. දැන් ඒත් එක්කම ඔබ බලන්න 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாமிசமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். එවිට මනුෂ්‍යයා කතා කොට මෑ මාගේ ඇටවලින් ඇටය මාගේ මාංශයෙන් මාංශය මෑ මනුෂ්‍යයාගෙන් ගන්නාලා දෙහින් මනුෂ්‍ය දූයයි කියනු ලබන්නේයයි කීය. හරි. දැන් බලන්න උප්පත්ති 2:21 කියනවා දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයට බර වූ නින්දක් ලබා දුන්නා. இன்று பார்ப்போம் ஆதியாகமம் 2:21 தூக்கத்தை உண்டு பண்ணினார் அப்படி என்று கூறப்படுகிறது. දෙවියන් වහන්සේ නින්ද දුන්නා. මේ ස්ථානයේ කියනවා ඔහු නිදාගත්තා. அவர் அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினார், அப்பொழுது அவள் உறங்கினாள் என்று இந்த வசனம் கூறுகிறது. ඒ නිදාගන්න මොහොතේ දෙවියන් වහන්සේ මොනවාද කරන්න කියනවා නම් ඔහුගේ ඉලෑට වලින් එකක් අරගෙන ඒ ස්ථානයේ මාංශයෙන් වසලා ඒ ඉල ඇටෙන් ඒවව උන්වහන්සේ නිර්මාණය කරනවා. உறங்கின பின்பதாக விலாயில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை அந்த இடத்தை தசையினால் மூடி இன்னொரு மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. දැන් බලන්න මිනිස්සෙකුගේ ජීවිතේ ඔහු බර වූ නින්දකට යනවා නම් நீங்கள் பாருங்கள், மனிதன் அயர்ந்த நித்திரைக்குள் செல்வானாயிருந்தால், සමහර අය කියනවා අලියෙක් මෙතනින් ගියත් ඔයාට හැරෙන්නේ නැහැ. இந்த இடத்துல ஒரு யானை சென்றாலும் உனக்கு விளங்காது என்று சொல்வார்கள். සමහර අය හිතනවා මට කූඹියෙක් ගියත් මගේ නින්දෙන් මට හැරෙන්න පුළුවන්. சிலர் சொல்வார்கள் எறும்பு சென்றாலும் என் தூக்கம் சீக்கிரமா நான் எழுந்து விடுவேன். නමුත් මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ආදාම බර නින්දකට පත් කරනවා. ஆனால் இந்த இடத்துல ஆதாமை அயர்ந்த நித்திரைக்கு உள்ளாக்குகிறார். ඒ ඇයිද කියනවා නම් ඔහු තුලින් උන්වහන්සේ යම් අලුත් දෙයක් නිර්මාණය කරන්න. அதற்கு காரணம் அவனுக்குள்ளாய் ஒரு புதிய காரியத்தை உருவாக்கும்படியாக. ඇත්තටම මේ කියන විදිහට ආදාම්ට බරම නින්දක් ගියා නම් இந்த இடத்துல உண்மையாக சொல்லும்போது அயர்ந்த நித்திரை சென்றிருந்தால் 23 වෙනි පදේ ඔහු කියන්නේ නෑ මනුෂ්‍යයා කතා කොට මෑ මාගේ ඇටවලින් ගත්ත ඇටය මාගේ මාංශයෙන් ගත් මාංශය මෑ මනුෂ්‍යගෙන් ගන්නා නිසා මනුෂ්‍ය දූ කියනවා කියලා ආදම් කියන්නේ නෑ. அப்பொழுது அவர் சொல்லவில்லை, ஆதாம் இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் எடுக்கப்பட்டதினால் மனுஷியானாள் என்று சொல்லியிருக்க மாட்டார். ඔහු දන්නේ නැත්තම් ඔහු තුලින් ගත්තේ මොකක්ද කියලා ඒව ඔහු ඉදිරියට එනකොට ඔහුට එලිදරව්ව එන්න විදියක් නෑ. ஆதாமுக்கு எடுத்தது தெரியாய் இருந்திருந்தால் ஏவாள் வந்தபோது இப்படி அவர் கூறியிருக்க மாட்டார். ඔහු කියනවා මම දන්නවා දෙවියන් වහන්සේ මගෙන් එළියට ගත්ත දේ මම දන්නවා දෙවියන් වහන්සේ එළියට ගත්ත දෙයින් මගේ ඉදිරියට ගෙනාව දේ. எனக்கு தெரியும், எனக்குள் எடுக்கப்பட்டது எனக்கு முன்பாதாய் வரும் என்று அவனுக்கு தெரியும். ගොඩක් මනුෂ්‍යයන්ගේ ජීවිතේ ස්වාමින් වහන්සේ තුල ඔවුන් සැතපෙන්නේ නැහැ. அநேகருடைய வாழ்க்கையிலே
தேவனுடைய வாழ்க்கையிலே நித்திரை இல்லாமல் இருக்கிறார்கள். දැන් අපි කියන්නේ මොනවද ස්වාමීන් වහන්සේ තුල සැතපෙනකො මොනවාද සිස්ටර් සාප වචන කියන්නේ මන් තව දිග දවස් ජීවත් වෙන්න යනවා. ඇයි අපි ස්වාමීන් වහන්සේ තුල සැතපෙනකොම අපි හිතන්නේ මේ මරණය. නැත්තම් අපි ස්වර්ගයට යනවා නැත්තම් මැරෙන්නටපත් වෙනවා කියන එක විතරයි අපි මේ සැතපීම ගැන දන්නේ. நீங்கள் அநேகர் யோசிக்க வேண்டாம், நித்திரை அடைவதென்று நான் இன்னும் வாழ வேண்டும், ஏன் என்னை நித்திரை அடைய சொல்கிறீர்கள் என்று. நித்திரை என்று சொல்லும்போது தேவனுக்குள் நித்திரை அடைவதில்லை. නමුත් ගොඩක් අයගේ ආගමික ක්‍රියාව විදියට තියෙන යාඥාව මේ සැතපීමට නැත්තම් ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛේ බර තත්වෙට නින්දට යෑමට සමාන වෙන්නේ නැහැ. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெப வாழ்க்கை இந்த நித்திரை அடைய என்கிற வார்த்தைக்கு சமமானதல்ல. මම කියන්න මම දේශනාව අතරතුර මම පැහැදිලි කරන්නම්. හුඟක් අයගේ යාඥාව ස්තුති 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 ස්වාමිනී කියලා නැවතිනවා. அநேகருடைய ஜெபம் நன்றி 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 என்று முடிந்துவிடும். ඊට පස්සේ ටිකක් ඒකට වැඩියෙන් තියෙන අය මොනවද? ස්තුති කරලා හොඳට ඊට පස්සේ නමස්කාරයට යනවා. அதே போல அதுக்கு மேலா இருக்கிறவர்கள் நன்றி சொல்லி ஒரு ஆராதனைக்கு செல்வார்கள். දැන් සමහර අය ඒ දෙකම කරලා ස්තුතිය නමස්කාරය පහු කරලා හොඳට අන්‍ය භාෂාව කතා කරලා අන්‍ය භාෂාවෙන් නමස්කාර කරලා ඒ තැනට යනවා. சிலர் ஆராதித்து விட்டு அந்நிய பாஷையில் பெற்று இன்னொரு ஸ்தானத்துக்கு செல்வார்கள். නමුත් ඒ තුනට වඩා උඩින් යන අය ඉන්නවද මේ ස්ථානේ? அதற்கு மேலாய் செல்லுகிறவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். මම හැමෝටම සමානව කතා කරන්න ඕන නිසා තමයි අර ස්තුති කරන කට්ටිය ස්තුතිය නවත්තන්න එපා. நான் எல்லாரையும் சமமாய் பேசுகிறபடியினால் தான் நன்றி சொல்லுவர்கள் நன்றியை நிறுத்த வேண்டாம். ඒ ස්තුති විතරක් කරගෙන ඉන්න අය නමස්කාරයට ඔගොල්ලෝ පනින්න උඩට එකක් එන්න. நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆராதனைக்குள்ளும் நீங்கள் செல்ல வேண்டும். නමස්කාරයේ තියෙන අය අන්‍ය භාෂාව අපි ගොඩක් උගන්වලා තියෙනවා. ඒ තුල ආත්මික එක තලයකට එක තැනකට එන්න පුළුවන්. නමස්කාරයෙන් අන්‍ය භාෂාවේ නමස්කාරයට ඔබ එන්න. ஆராதனை செய்கிறவர்கள் இன்னொரு படியை செல்வதற்காக அந்நிய பாஷை பேசி உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். මේ තැනටවත් ඔබට එන්න බැරි නම් ඔබගේ අභිමුඛය දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අඩුකම ඔබට එයි. அந்த இடத்துக்கு நீங்க வராவிட்டால் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு குறைவாய் காணப்படும். පැහැදිලිද ඔබට? விளங்குகிறது. ස්තුති කරන අය ස්තුති කරන්න, නමස්කාර කරන අය ස්තුතියෙන් ඒකට යන්න. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆராதனை செய்கிறவர்கள் இன்னொரு படிக்கு மேலாய் செல்லுங்கள். මම මේ කතා කරන්නේ මේ කාලේ ඔබ අනිවාර්යෙන් කළ යුතු දෙයක්. එහෙම නැත්නම් ඔබ අභිමුඛයෙන් වැටේ. ඒ කියන්නේ අභිමුඛයේ අඩු තත්වයට ඔබ එයි. நான் பேசுகிறேன் இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஆராதனையிலே நீங்கள் குறைபடக்கூடாது. ඒ ආත්මික නමස්කාරය නැත්නම් දේව අභිමුඛය ඔබ තුල ක්‍රියා කරන්නට බෑ. ඔබ සාමාන්‍ය පොළොව මට්ටමේ ලෝ ලෙවල් එකේ පල්ලෙහා ලෙවල් එකේ තමයි ඔබ ඉන්න යන්නේ. ஆவிக்குரிய ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையிலே சமமான நிலையில் இருக்க வேண்டும். ඊට පස්සේ නමස්කාරය තුල අන්‍ය භාෂාවේ නමස්කාරය ආත්මෙන් පිරීලා කරන නමස්කාරයට මිනිස්සෙක් එන්න ඕන. அந்நிய பாஷையில் ஆராதிக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நீங்கள் வர வேண்டும். ඊට පස්සේ ඔබ එනවා යම්කිසි නිශ්චල ස්ථානයකට, නිශ්චල තැනක්. அதற்கு பிற்பாடு ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். මේක පිටස්තරෙන් මානසික නෙවෙයි ආත්මිකව ඇතුළාන්තෙන් ඔබ නිශ්චල තැනකට එනවා. இது வெளியிலோ மாம்சமான காரியம் அல்ல, இது ஆவிக்குள்ளாய் ஒரு அமைதலை நீங்கள் காணுவீர்கள். සද්ද බද්ද මැද්දේ නිදා ගන්න පුළුවන් ද සබාව? சத்தம் இருக்கிற இடத்திலே தூங்க முடியுமா අපේ சபையில்? එක්කෙනෙක් නම් ඉන්නවා මේක කන ළඟ ගැහුවත් නිදියන එක්කෙනෙක් ඉන්නවා. என்னுடைய பிள்ளை என்றால் என்ன சத்தம் இருந்தாலும் தூங்கக்கூடிய நிலை. හුඟක් අය නින්දට යන්න කැමති නිශ්චල සද්ද නැති අවස්ථාවල. அநேகர் தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்பாய் அமைதியான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கிறவர்கள். සමහර අයට කොච්චර සද්ද තිබ්බත් උන්ට නිදා ගන්න පුළුවන්. அநேகருக்கு சத்தம் எவ்வளவு இருந்தாலும் தூங்க முடியும். ඒකට දක්ෂ අය තමයි සභාවේ නිදාගන්නේ. அப்படி முக்கியமானவர் தான் சபையில் தூங்குகிறவர். මං කියනවා ඔබ අභිමුඛයෙන් අඩුයි සභාවේ නිදිය ගන්නවා නම්. நீங்கள் சமூகத்தில் இருப்பது குறைவு, சபையில் நீங்கள் தூங்கினால். ගස සොලවන ලබන කාලයක් එනවා නම් ඉස්සලාම වැටෙන එකෙන් ඒගොල්ලොත් එක්කෙනෙක්. நீங்கள் இந்த மரத்தை அசைக்கிற நாட்கள் வந்தால் அவர்கள் தான் முதலில் මම කියන්නේ මේ සභාව සොලවන කතාවක් නෙමෙයි. ඔබ දෙවියන් වහන්සේගෙන් අහන්න මොකක්ද මේ වෙන්න சபையை அசைக்கிற காரியத்தை நான் சொல்லவில்லை. தேவனிடம் கேளுங்கள் இது என்ன காரியம். දැන් මේ නිශ්චල ස්ථානෙට අපි දේව අභිමුඛය තුල ආවම අපි උන්වහන්සේගේ හඬ අසන්න අපි ගැඹුරට යනවා. ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நிலைக்கு நாங்கள் ඒ වෙලාවේ ඔබගේ තොල සෙලවෙන්ට යන්නේ නැහැ. அப்பொழுது உங்களோட உதடுகள் අසைக்கப்பட போவதில்லை. ඔබගේ ඇහැ මෙහෙම කැරකිලා වටේ ඔක්කොම බලන්න යන්නේ. உங்களுடைய கண்கள் சுற்றி பார்க்க போவதில்லை. ඔබගේ සිතුවිලි රයිස් කුකර් එකේ දාපු හොද්දගෙනයි අම්මා ඊයේ කියපු දේ ගැනයි අල්ලපු ගෙදර එක්කෙනා කරන දේ ගැනයි යන්න යන්නේ නැහැ. உங்களுடைய சிந்தனைகள் ரைஸ் குக்கருக்கோ பக்கத்து வீட்டாருக்கோ அந்த காரியங்களுக்கு செல்ல போவதில்லை. සමහර අයට ඔක්කොම මතක් වෙන්නේ ඒ අභිමුඛයට ඉඳගත්ත වෙලාවට තමයි.
அநேகருக்கு எல்லா காரியமும் அந்த சமூகத்தில் அமரும்போது தான் நினைவுக்கு வரும். සිතුවිලි එහෙම යනවනම් ඔබ බලන්න ඔබ අර නමස්කාරය ලෙවල් එකේ නෑ ඔබ ඉන්නේ තාම ස්තුති ලෙවල් එකේ. உங்களுடைய சிந்தனைகள் அங்கும் இங்கும் செல்லுமா இருந்தால் உங்களுடைய நிலைமை நன்றி செலுத்துதல் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். එක වසරේ ඉඳලා පහ වසරට පයින්ඩ බෑ වගේ ඔබට පටන් ගන්න වෙනවා පළවෙනි තැන ඉඳලා ඒ වගේ අය. முதலாவது வகுப்பிலிருந்து 5வது வகுப்புக்கு நீங்கள் பாய முடியாது. ஒன்றிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். දැන් අපි කොතනද ඉන්නේ අර ගැඹුරු අභිමුඛයට අපිට නිශ්චල තැනට සමහරට එක අපේ ඇඟ සෙලවෙන්නේ නැහැ තොල් සෙලවෙන්නේ නැහැ ඇස් සෙලවෙන්නේ නැහැ. நாங்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம்? நாங்கள் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற அந்த இடத்தில் இருக்கும்போது நாங்கள் நம்முடைய உதடுகள் அசைவதில்லை, சிந்தனைகள் மாறுவதில்லை, கவனங்கள் எல்லாம் ஒன்றில் இருக்கும். අපි ආත්මයෙන්ම ගැඹුරු අභිමුඛයට ඇතුල් වෙලා උන්වහන්සේගේ අභිමුඛය තුල ආත්මයන්න් වහන්සේ තුල අපි නිදා ගන්න පටන් ගන්නවා තුලාන්තේ. நாங்கள் ஆவியிலே ஆழமாய் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உறங்க ஆயத்தமாக. දැන් ඔබට පිටස්තර ශබ්ද ඇසෙන්න යන්නේ නැහැ. உங்களுக்கு வெளியில் இருக்கிற சத்தங்கள் දැන් ඔබට සිතුවිලි ඇවිල්ලා ඒවා ඔබව කලබන්ට යන්නේ නැහැ. உங்களுக்கு சிந்தனைகள் வந்து உங்களை குழப்புவதில்லை. ඔබ සියුම්ව ගොඩක් සෙන්සිටිව් විදියට සියුම් ඔබ ආත්මයන් වහන්සේගේ දෙවියන් වහන්සේගේ හඬ අසමින් ඔබ මොනවද ආත්මික නින්දකට යනවා. நீங்கள் இனிமையாக தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆவிக்குரிய தூக்கத்துக்குள்ளாய் செல்லுகிறீர்கள். දැන් ඔබට දෙවියන් වහන්සේ කතා කරන්න පටන් ගන්නවා. அப்பொழுது தேவன் உங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். දෙවියන් වහන්සේ එළිදරව් කරන්න පටන් ගන්නවා. அவர் வெளிப்பாடுகளை காண ஆரம்பிக்கிறார். දැන් තියෙන තත්ත්වය ගැන උන්වහන්සේ කතා කරන්න පටන් இப்பொழுது ගන්නවා. இருக்கிற சூழ்நிலைகளை பேச ஆரம்பிக்கிறார். ඉදිරිය ගැන උන්වහන්සේ කතා කරන්න යනවා. எதிர்காலத்தில் அவர் பேச போகிறார். ඔබ උන්වහන්සේගේ අභිමුඛයෙන් පිරීලා එළිදරව් වීම අන්නේ ස්ථානයේ ඔබ ලබා ගන්නට යනවා. அவர் நீங்கள் சமூகத்தில் அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ඔබ අල්ලගත්තද මේක? இதை நீங்கள் பிடித்து கொண்டீர்களா? ඔබ අල්ලගත්තද? நீங்கள் பிடித்து கொண்டீர்களா? ඒ එළිදරව්ව ලබාගත් නිසා තමයි ආදම් කිව්වේ මේ තමයි මගේ ඇටෙන් ගත් ඇටය මාංශයෙන් ගත් මාංශය මා තුල ඉඳලා මේක එළියට ගත්ත නිසා මම මෙයාට ඒවා කියලා කියනවා කියලා ආදම් කිව්වන්නේ ඒකයි. அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டதினால் ஆதாம் கூறுகிறாள், எலும்பில் எலும்பும் சதையில் சதையுமாய் எடுத்து உருவாக்கினவள் இவள்தான் என்று ஆதாம் கூறுகிறார். අපි හිතනවා හොඳට ආදම්ට ගොරෝ නින්දක් දීලා එයා දන්නේ නැතුව දෙවියන්න්සේ ඒවා வெளிයට ගත්ත කියලා. නෑ ඒක ආත්මික කාරණාවක් ආත්මික රහසක් ඔබට කියනවා. நாங்கள் இருக்கிற மாம்ச பிரகாரமாக அவருக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அவருடைய எலும்பிலை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். அப்படி அல்ல, இது ஆவிக்குரிய ஒரு காரியத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறது. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ගැඹුරට නිදා ගන්න මනුෂ්‍යයට එළිදරව් වීමෙන් කවදාකවත් අඩුවක් වෙන්න යන්නේ නැහැ සබාව. தேவனுடைய சமூகத்திலே ஆழமாய் உறங்குகிற மனிதனுக்கு வெளிப்பாட்டில் எந்த குறையும் உண்டாகாது சபையே. ඔබ අතරමං වෙන්න යන්නේ නැහැ. நீங்கள் தடுமாற போவதில்லை. ඔබ මනුෂ්‍යයන්ගේ කතා නිසා මනුෂ්‍ය කරන දේ නිසා ඔබ වියවුල් වෙන්න යන්නේ නැහැ. நீங்கள் மனிதனுடைய காரியத்தினால் மனிதன் செய்கிற காரியத்தினால் நீ அசைக்கப்பட போவதில்லை. අනේ මේම වුණානේ. இப்படி நடந்தது எனக்கு. අනේ මෙහෙම කිව්වානේ. எனக்கு இப்படி சொன்னார்கள். අනේ මෙහෙම කළානේ. எனக்கு இப்படி செய்தார்களே. ඒ සෙලවීම ඔබට එන්න යන්නේ ඔබ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛේ බර නින්දට ගිය මිනිහෙක් නම්. அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு உண்டாகாது. தேவனுடைய ஆவிக்குரிய அந்த சமூகத்தில் நீங்க ஆழமான நித்திரையில் இருந்தால். දැන් දෙවියන් වහන්සේගේ සෙනගතරේ ගොඩක් කතා තිබෙනවා. தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் இருக்குது. දේව අභිමුඛේ නිදි මිනිහයා ගැඹුරු ආත්මික නින්ද මිනිහට මේවා එන්නේ. தேவனுடைய ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு இது விளங்காது. ඒ වගේම තමයි ඒ වගේ මිනිහක් තව කෙනෙකුට විරුද්ධව කතා කරන්නේත් නැහැ. அப்படிப்பட்ட மனிதன் இன்னொருவருக்கு விரோதமாக பேச போவதில்லை. දැන් මම දන්නේ මට විරුද්ධව කවුරු කතා කරනවද මට ඒක වැඩකුත් නැහැ. எனக்கு தெரியாது எனக்கு விரோதமாக யார் பேசுகிறார்கள் என்று, அது எனக்கு தேவையில்லாத காரியம். හැබැයි මම ඒක ආඥාවක් ඒ වගේ වෙනුවෙන් කරනවා. ஆனால் நான் ஒரு ஜெபம் அவர்களுக்காக நான் செய்கிறேன். මම ආඥා කරනවා ස්වාමිනී. நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. පූජාසනේ ගින්නෙන් ஆண்டவரே, சமூகத்தின் அக்கினியில் ඔබ හොඳ ගිනි අඟුරක් අරගෙන நல்ல ஒரு அக்கினி சுவாலை எடுத்து දේව දූතයාගේ අඬුවට දීලා தேவ தூதனுடைய கையில எடுத்து මට විරුද්ධව කතා කරන මනුස්සයාගේ මුඛය ඔබ අතුල්ලන්න සලස්සන්න. எனக்கு விரோதமாய் பேசுகிற நாவிலே அதை செலுத்து என்று நான் ඒ கூறுகிறேன். ගිනි අඟුර අතුල්ලපු වෙලාවේ මනුස්සයා ඔබ උදෙසා අනාගත වාක්‍ය කියන්න පටන් ගන්න ඕනේ මට විරුද්ධව කතා කරන එක නවත්තලා. அப்படி செய்யும்போது உனக்காக அவர்கள் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும், எனக்கு விரோதமாய் பேசின நாவுகள். යෙසාය එහෙම තමයි අනාගත වාක්‍ය කිව්වේ. ஏசாயா அப்படிதான் கூறினான். පූජාසනේ ගින්නේ ගිනි අඟුර තියලා ඔබ බලන්න යෙසාය පොතේ කියනවා යා එහෙම තමයි ආලේප කරේ යාගේ මුඛය. பலிபீடத்திலே அந்த அக்கினி சுவாலையினாலே அவனுடைய நாவை அபிஷேகம் பண்ணினார். அப்படிதான் මේ යාඥාව ඇත්තට ඔබ කරනවා නම් நீங்கள் இந்த ஜெபத்தை பண்ணினால் මිනිස්සුත් මාරු වෙයි.
மனிதன் மாறிவிடுவார். ඔබටත් කරදරයක් නැහැ. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ඔබට අභිමුඛයේ අඩුවක් වෙන්න යන්නෙත් නැහැ. உங்களுக்கு சமூகத்தில் எந்த குறையும் உண்டு போவதில்லை. දැන් ඔබ බලන්න දේව අභිමුඛයේ එළි දරව්ව තියෙන මිනිස්සයා ඔහේ මෙහේ ඉබාගාතේ දුවන මිනිහෙක් නෙවෙයි. தேவ சமூகத்திலே வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட மனிதன் அங்கும் இங்கும் சிந்தனைகளை கொண்டு போக மாட்டான். මේ ආත්මික නින්ද ඔබට විවේකයක්. இந்த ஆவிக்குரிய தூக்கம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். ආදම් තුලම ආදම්ගේ සැලැස්ම තිබුණා. ஆதாமுக்குள்ளாய் ஆதாமுடைய திட்டம் இருந்தது. දෙවියන් වහන්සේට ඉඩ දුන්නු අවස්ථාවේ ඒ ආත්මික නින්දට ඔහු නිදාගත්තනේ. එහෙනම් ඔහු ආත්මික නින්දට ඉඩ දුන්නු අවස්ථාවේ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆவிக்குரிய தூக்கத்தில் அவன் தூங்கின போது ඔහු තුල තිබෙලා අලුත් දෙයක් දෙවියන් වහන්සේ ගත්ත එළියට. அவனுக்குள் இருந்து ஒரு புதிய காரியத்தை தேவன் ඔබ எடுத்தார். දන්නවද ඒව තුලත් තිබුණේ ආදම්ගේ ස්වභාවයම තමයි. அதற்குள் இருந்தது ஆதாமுடைய சுய உருவம்தான். ඔබ උපති පොත ටිකක් කියවලා බලන්න මුල් පරිච්ඡේදය. நீங்கள் ஆதியாகமத்தை முன்பதாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ කියනවා අපගේ ස්වරූපය අනුව මනුෂ්‍ය සාදමු. தேவன் கூறினார், என்னுடைய சாயலாக மனிதனை படைப்போம். ඒ වගේම ආයි කියනවා අපි වගේම මනුෂ්‍ය සාදමු කියලා දෙපාරක් කියනවා. நம்மை போல் மனிதனை படைப்போம் என்று 2 தரம் கூறுகிறார். ඊට පස්සේ කියනවා ස්ත්‍රියයි පුරුෂයයි විදියට අපි සාදමු කියලා. பின்பு சொல்லுகிறார், ஆணும் பெண்ணுமாய் நான் படைப்பேன் என்று சொல்லுகிறார். මං ඇහුවා ඇයි මේ දෙවෙනස දෙපාරක් කියන්නේ? අපි වගේම හදමු, අපි විදියට හදමු. අපි වගේම මනුෂ්‍ය හදමු, ආයි අපි විදියටම මනුෂ්‍ය හදමු කියලා එකම මනුස්සව හදන එක දෙපාරක් කතා කරනවා. நான் யோசித்தேன், தேவன் ஏன் நம்மை போல் படைப்போம் என்று 2 தரம் கூறினார் என்று நான் யோசித்தேன். ඊට පස්සේ මට තේරුණා ආදම්ගේ ඒ වගේ ස්වභාව දෙක කතා කරලා තියෙන්නේ. උන්වහන්සේ වෙනවම මේ දෙන්නව නිර්මාණය කරන්න තීරණය කළා. அவர் ஆதாமையும் ஏவாளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்காக 2 சுபாவத்தை குறித்து அந்த இடத்திலே பேசியிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය ආදම් තුල තිබුණා නම් தேவனுடைய சுபாவம் ஆதாமுக்குள் இருந்தால் මේ එළිදරව් ඔබ හොඳට අහගන්න. இந்த வெளிப்பாடை நீங்கள் சரியாய் கேட்டுக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ ස්වභාවයම ආදම් තුල තිබුණා නම් தேவனுடைய சுபாவம் ஆதாமுக்குள் இருந்தால் දෙවියන් වහන්සේගේම ස්වභාවය ඒව තුල තිබුණා නම් தேவனுடைய சுபாவம் ஏவாளுக்குள் இருந்தால் ආදම් තුල ඉඳලා ඒවව ගන්නකොට එළියට ஆதாமுக்குள் இருந்து வெளியில் எடுக்கும்போது ஏவாளை දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ ස්වභාවයම ආදම් තුල ඉඳලා එළියට ගත්තා. தேவன் ஆதாமுக்குள்ள அவருடைய சுபாவத்தையே வெளியில் எடுத்தார். එහෙමනම් அப்படியானால் ආදම්ට එළිදරව් වෙනවා ඔහු තුල ඉඳලා ආව ඒවා. அப்பொழுது ஆதாமுக்கு வெளிப்பாடு வருகிறது, நமக்குள் வந்த ஏவாள் දෙවියන් වහන්සේගේම ස්වභාවය. தேவனுடைய சுபாவம். ඇයි ආදම් තුලත් තිබ්බේ ස්වභාවයම? ஆதாமுக்குள் இருந்தது தேவனுடைய சுபாவம். දැන් එළිදරව් වීමට යමු. இப்பொழுது நாங்கள் வெளிப்பாடுக்கு செல்லுவோம். ඔබ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඔබ බර වූ නින්දට ගැඹුරු අභිමුඛයට ඔබ යනවා නම් நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஆழமான நித்திரைக்குள் செல்வீர்களாயிருந்தால் දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය ඔබ තුල තිබෙනවා. தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறது. ඒ ස්වභාවය අර ගැඹුරු අභිමුඛය තුල උන්වහන්සේ ගලවලා එළියට ප්‍රකාශ වෙන විදියට සලස්වන්ට යනවා. அந்த சுபாவத்தை ஆழமான அந்த சமூகத்திலிருந்து வெளியில் எடுத்து கொண்டு வருவார். දැන් හුඟක් මනුෂ්‍යගේ ජීවිතයයි දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ වෙන්නේ නැත්තේ. அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் அவர் பேசுவதில்லை? ඇයි දෙවියන් වහන්සේගේ බලය ප්‍රකාශ වෙන්නේ නැත්තේ? அவருடைய வல்லமை ஏன் பேசப்படுவதில்லை? ඇයි දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය ප්‍රකාශ වෙන්නේ නැත්තේ? ஏன் அவருடைய சுபாவம் பேசப்படுவதில்லை? ඇයි දෙවියන් වහන්සේගේ එළිදරව් වීම ප්‍රකාශ වෙන්නේ නැත්තේ? ஏன் அவருடைய வெளிப்பாடு பேசப்படுவதில்லை? දෙවියන් වහන්සේ බර නින්දක් ඔවුන්ට දෙන්න කැමති. அவர் ஆழமான நித்திரையை கொடுப்பதற்கு அவர் விருப்பமாக නමුත් ඔවුන් නිදියන්ට කැමති නැහැ. ஆனால் அவர்கள் செய்ய அதற்கு விருப்பம் இல்லை. ඔවුන් අභිමුඛයට යන්න කැමති නැහැ. அவர்கள் சமூகத்துக்கு செல்வதற்கு விருப்பம் இல்லை. ඔවුන් මානසික තත්ත්වය තුලම ඉඳ හරි කැමති බබාලා වගේ. அவர்கள் மாம்ச சிந்தையிலே குழந்தையை போல் இருப்பதற்கு කවුරු விருப்பம். හරි ඇවිල්ලා බලන්න ඕන. நாங்கள் மற்றவர்களை பற்றி කවුරු හරි ඇවිල්ලා අහන්න ඕන. யாராவது வந்து எங்களை கேட்க வேண்டும், ඔයා කෑවද? நீங்கள் சாப்பிட்டீர்களா? එයාගේ වයස කීයද දන්නේ නැහැ. அவருடைய வயது எத்தனை என்று தெரியும். කෑමි නැත්තම් මං කවන්නම්. நீங்க சாப்பிடாவிட்டால் நான் ஊட்டி விடுகிறேன். නැත්තම් සභාවෙන් කැව්වේ නැහැ කිව්වොත් பின்பு சபையிலே நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ඔබ දැනගන්න ඔබ ඉන්න මට්ටම. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இருக்கிற மட்டம். ඔබ සෙලවෙන්න එපා. நீங்கள் அசைக்கப்பட வேண்டாம். හොඳයි අපි ඊළඟට බලමු. அடுத்து பார்ப்போம். මේ අභිමුඛය අපට විවේකය වෙන්නේ කොහොමද? இந்த சமூகம் நமக்கு எப்படி ஒரு இளைப்பாறுதலை ஓய்வை கொடுக்கும்? මේ විවේකයේ තුලට දෙවියන් වහන්සේ ඇයි අපි වරගෙන යන්න இந்த කැමති? இளைப்பாறுதலுக்கு ஏன் நம்மளை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார்? ඔබ බලන්න
එපිසා 5:14 எபேசியர் 5:14 මේ නින්දට ගොඩක් අය බයිබලේ ඇතුල් වෙලා තියෙනවා. இந்த தூக்கத்துக்கு வேதத்திலே அநேகர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். නේද? දේව වචනේ මේ ආත්මික බර නින්දට හුඟක් අය ඇතුල් වෙලා තිබෙනවා. ஆவிக்குரிய இளைப்பாறுதலுக்கு அநேகர் வேதத்திலே சென்றிருக்கிறார்கள். එපිස 5:14 எபேசியர் 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். එහින් නිදන්නා වූ නුඹ පිබිද මලවුන්ගෙන් නැගිටින්න. එවිට ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹ කෙරෙහි උදාවන සේකයි උන්වහන්සේ කියන සේක. දැන් මෙතන කියනවා නිදන්නා වූ නුඹ පිබිද මලවුන්ගෙන් නැගිටින්න. මේ නින්ද මොකක්ද? இந்த இடத்திலே கூறப்படுகிற நித்திரை என்ன? මේ නින්ද විවේකයේ තියෙන නින්දක් නෙවෙයි. இது இளைப்பாறுதலை தருகிற தூக்கம் அல்ல. මේ නින්ද මාම්සික පාපයට නැත්තම් මාම්සික තත්වයට නිදින නින්දක්. இது மாம்ச பாவத்திலும் மாம்ச மட்டத்தில் தூங்குகிற ஒரு தூக்கம். මේ නින්ද ආදම් නිදියපු නින්ද නෙවෙයි, මේක මලවුන් අතරේ නිදිය ගැනීමක් ගැන කතා කරනවා. இது ஆதாம் தூங்கின தூக்கம் அல்ல, இது மரித்தோரிலிருந்து பேசப்படுகிற එහෙනම් අපි දැනගන්න ඕන දේව අභිමුඛයේ නින්දට යන්න කලින් நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய தூக்கத்துக்கு செல்லும் முன்பதாக මාම්සික තත්ත්වය තුල නැත්තම් මාම්සික බෙලහීනකම් තුල අපි මලවුන් අතරේ නිදියගෙන ඉන්නවා නම් එතනින් අපි නැගිටලා ඉන්න ඕන. மாம்ச ரீதியிலும் மாம்ச பலவீனத்தினாலும் மரித்தோரில் நாங்கள் தூங்கினால் அந்த இடத்திலிருந்து நாங்கள் எழும்ப வேண்டும். දැන් මේ වගේ අය දැනගෙන ඉඳීද යේසුස් වහන්සේ මධ්‍යවකාශයට එනකොට? மத்தியமாக வாகனத்திலே வரும்போது இயேசு கிறிஸ்து வரும்போது இதை தெரிந்திருக்க வேண்டுமா? දැන් ගැලවීම ලැබලා ඉන්නවා නම් අනිවාර්යයෙන්ම ඔබ ස්වර්ගයට යනවා. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக நீங்கள் பரலோகத்துக்கு செல்வீர்கள். නමුත් මේ මාම්සික දෙයට නැත්තම් මලවුන් අතරේ නිදාගෙන ඉන්න කෙනාට ගොඩාක් භයානක තත්වයක් තමයි ඉදිරි කාලේ එන්න යන්නේ. ஆனால் மாம்ச பிரகாரமாக மரித்தோரோடு நீங்கள் தூங்குகிற நீங்கள் பயங்கரமான ஒரு காரியத்துக்கு முகம் கொடுப்பீர்கள். දැන් අනාගතයේදී සිද්ධ වෙන්න යන දේවල් තුල සෙලවෙන විදිය මං චුට්ටක් ඔබට පැහැදිලි කරන්නම්. எதிர்காலத்திலே நடக்க போற காரியத்திலே அசைக்கப்படுகிற காரியத்தை நான் விளக்கமாய் கூறுகிறேன். අර දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ එළිදරව්ව තුල ආත්මික නින්ද තුල ඉන්න කෙනා தேவனோடு ஆவிக்குரிய தூக்கத்திலே இருக்கிறவன் එයා ශක්තිමත්ව ඉන්න යනවා. அவன் பலப்பட்டு இருக்க போகிறான். අභිමුඛේ නැති කෙනා அவருடைய சமூகம் இல்லாத மனிதன் එයා සේවකයෙක් නම් அவன் ஊழியக்காரனாய் இருந்தார். යම්කිසි වාතාවරණය කියන්නේ අහිතකර නැත්තම් හොඳ නැති වාතාවරණ එනකොට අයා ඒ දෙවියන් වහන්සේගේ සේවයෙන්ුයි දේව ඒ ඊටපු තැනෙනුයි එයා එකක් පස්සට යයි. பிழையான ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனுடைய சமூகத்திலும் அவனுடைய அபிஷேகத்திலும் பின்னே வரப்போகிறான். ඇයි අභිමුඛය තුල එයා නැහැ? அவன் சமூகத்திலே இல்லை. දැන් ඒකටත් වඩා පල්ලෙහාන් ඉන්න සාමාන්‍ය ඇදහිලිවන්ත වෙනවනේ. සභාවට එනවා, සභාවට යනවා, ස්තුති කරනවා, නමස්කාරයක් නැහැ. ඒ වගේ අය. அதுக்கு பின்பதாக சபைக்கு வருகிற ஒரு சாதாரண விசுவாசி, நன்றி சொல்லுகிறார், ஆராதனை செல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி. නැත්නම් සමහරලාට ගෙදරදී බයිබලේ අල්ලන්නෙත් නැහැ, යාඥා කරන්නෙම නැති ඇදහිලිවන්තයෝ. வீட்டிலே வேதத்தை வாசிக்காத, ஜெபிக்காத ஒரு விசுவாசி இருப்பான் என்று சொல்லுமானால், දැන් ඒ වගේ අය அப்படிப்பட்ட மனிதன் අමාරු වාතාවරණේ ආව ගමන් හිස ලූලුවත නැත්තම් ඔළුව හැරිච්ච අතේ දුවන්න යනවා. கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது தலையை பிடுங்கி கொண்டு அவன் ஓட போகிறான். එතන ඉන්න කවුරුත් කැමති වෙන්න එපා. அந்த இடத்தில் இருக்க யாரும் விரும்ப வேண்டாம். දැන් ඊටත් පල්ලෙහා ඉන්න මේ මානසික ක්‍රියාවට හොඳටම බැහැලා මේ මලුන් අතරේ නිදින කෙනා ඉන්නවනේ. அதற்கு கீழாய் இந்த மாம்ச பிரகாரமாக இருந்து மரித்தோரில் தூங்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் தான். දැන් මේ කෙනා වැටෙනකොට කොහෙටද වැටෙන්න ඕනේ? පාතාලයටද? ඇයි මලුන් අතරේ නිදි? කොහෙටද යන්නේ? පාතාලයටද? அவன் விழும்போது எங்கே விழுவான்? நரகத்தில் தான் விழுவான். ஏன்னா அவன் மரித்தோரில் தூங்கி கொண்டிருக்கிறான். අපි hina වෙනවා. நாங்கள் சிரிக்கின்றோம். ඇත්තටම එතනින් පල්ලෙහා පාතාලේ තමයි. அதற்கு கீழாய் நரகம் தான் இருக்கிறது. ගැලවීමෙන් පසුබට වෙන්න පුළුවන්. நீங்கள் ரட்சிப்புகளே மனம் திரும்ப முடியும். යේසුස් වහන්සේ එපා කිව්වොත් එයාට ගැලවීම අහිමි වෙයි. ගැලවීමෙන් ඒ වගේ පසුබට වෙන්න පුළුවන්. ரட்சிப்புக்குள்ளாய் நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ඒ නිසා සභාව ඔබට දේව අභිමුඛයට මේ පල්ලෙහා මට්ටමේ ඉඳලම උඩට එන්න ඔබට තමයි වගකීම තියෙන්නේ. சபையாக இருக்கிற நீங்கள் கீழ் மட்டத்திலிருந்து மேலே வருவதற்கு உங்களுக்கு தான் காரியம் இருக்கிறது. බර වූ අභිමුඛයට ඇතුල් වෙන්න. முதலாவதாக சமூகத்திலே முன் செல்வதற்கு මානසික හඬවල් වලට යන්න එපා. மாம்சமான சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டாம். අපි දේව අභිමුඛයට ඇතුල් වෙනවා නම් ඒ නිින්දෙන් අපව නිශ්චල වෙන්න ඕන. நாங்கள் தேவ சமூகத்திலே இருப்போம் என்றால்
ඒ නින්දෙන් ඒ ආත්මික නින්දෙන් අපව නිශ්චල සංසුන් ඒ කියන්නේ அந்த ஆவிக்குரிய தூக்கத்திலே ஒரு இளைப்பாறுதலை உண்டு பண்ணுவார். ඒ වගේම දෙවියන් වහන්සේ මොනවද කරන්න කියන එක ඒ මිනිස්සුන්ට විතරක් එළිදරව් වෙන්න යනවා. தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்த போகிறது. අනික් අය අපි දන්නේ නේ කියලා කියන්න යනවා. மற்றவர்கள் எங்களுக்கு தெரியாதே என்று சொல்ல போகிறீர்கள். පැහැදිලිද? விளக்கமாக இருக்கிறதா? සෙල්ලමක්ද මේක? இது விளையாட்டா? සභාවට අපි කිව්වේ නැහැ කියන්නත් එපා. சபைக்கு நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்ல வேண்டாம். දැන් ඊළඟට ඔබ බලන්න அடுத்து நீங்க பாருங்க. මම කිව්වා දෙවියන් වහන්සේගේ ස්වභාවයේම ආත්මික නින්ද තුල ඔබ තුල එළිදරව් වෙයි. நான் சொன்னேன் தேவனுடைய சுபாவத்தினாலே ஆவிக்குரிய தூக்கம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ඔබ 2 කොරින්ති 12 1 2 3 කියවන්න. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 කොරින්ති 12 3 மட்டும் நாங்கள் வாசிப்போம். 1 2 3 පාරට්ටු කිරීම ප්‍රයෝජන නැති නමුත් එය මට ඕනෑ කරේ. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ දර්ශනයන් එළිදරව් කිරීමද කියන්නෙමි. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මිනිසෙක් දනිමි. ඔහු 14 අවුරුද්දකට ප්‍රථම තුන්වෙනි ස්වර්ගයට පවා ඇද ගන්නා ලද්දේය. එසේ උනේ ශරීරයෙන් යුක්තවද ශරීරයෙන් වියුක්තවද කියා නොදනිමි. දෙවියන් වහන්සේ දන්නාසේක. ඒ ආකාර මිනිසෙක් පාරාදීසයට ඇදගනු ලැබ කියනට බැරි වූ මිනිසෙකු විසින් නොකිය යුතු වචන ඇසු බව දනිමි. மேன்மை பாராட்டுகிற எனக்கு தகுதி இல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். அவன் அறிவான். அந்த மனுஷன் பாரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கின்றேன். right දැන් බලන්න පවුල් තුමා කියනවා මම මිනිහෙක්ව දන්නවා. பவுல் கூறுகிறார் எனக்கு ஒரு மனிதனை தெரியும். අවුරුදු 14කට කලින් පාරාදීසයට ඔහුව ඇදගත්තා. 14 வருடங்களுக்கு முன்பதாக பாராதீசுக்கு அவன் இழுக்கப்பட்டான். මේක ශරීරයෙන් වුණාද ශරීරේ නැතු වුණාද කියන එක දන්නේ නැහැ. இது சரீரத்திலே நடந்ததா சரீரம் இல்லாமல் நடந்ததா என்று தெரியவில்லை. මෙන්න මේ ස්ථානෙට තමයි අද සභාව යන්න ඕන. இந்த இடத்துக்கு தான் சபை செல்ல வேண்டும். අපිට අර ඉන්නවද නැද්ද කියලා දැනෙන්නේ නැති විදිහේ අභිමුඛයක්. நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லுகிற ஒரு சமூகத்துக்கு. පැහැදිලිද ඔබට? விளங்குகிறதா? පවුල් තුමා කියනවා මිනිස්සුන්ට කියන්න බැරි එළිදරව් වීම පවා මම දැනගත්ත කියලා එයා කියන්නේ නැතුව අතාරිනවා. மனிதர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு வெளிப்பாடை கூட நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ගොඩාක් ඇදහිලිවන්තයන්ට මට මේ එළිදරව් මේ සභාව තියෙන මේ ක්‍රිස්ටියන් ෆැමිලි චර්ච් එළිදරව් මට ඒක හරියන්නේ මට හරියන්නේ මේ අර සභාව කියන මේ එළිදරව් කියන එළිදරව්වේ කොළපවක් තියෙන මිනිසුන්ට. அநேகருக்கு வெளிப்பாடுகள் இந்த இடத்துல எனக்கு வெளிப்பாடு சரிவா கிறிஸ்டியன் ஃபேமிலி சர்ச்சில் உள்ள வெளிப்பாடு எனக்கு தேவையில்லை, அந்த இடத்துல இருக்கிற வெளிப்பாடுகள் தான் எனக்கு தேவை என்று குழம்பி போயிருக்கிறார்கள். ඔබ එක එක මිනිස්සු පස්සේ ගිහිල්ලා එළිදරව් හොයනවට වඩා මේ පවුල් කලා වගේ දෙවියන් වහන්සේගේ සැලසුම් උන්වහන්සේගේ අභිමුඛය තුල ඔබ එළිදරව් කරන්න පටන් ගන්න. நீங்கள் பல இடங்களுக்கு சென்று பல மனிதர்களை கண்டு வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் பவுல் செய்தது போல் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று உங்களுக்கு வெளிப்பாடை பெற்றுக்கொள்வது நல்லது. පවුල් කියනවා ශරීරයෙන් හිටියද ශරීරයෙන් නැතුව හිටියද කියන එක මම දන්නේ. ඒ වගේ අභිමුඛයකට මම ගියා. பவுல் கூறுகிறான் சரீரத்தில் இருந்தாலும் அதை நான் உணரவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு செல்ல வேண்டும் என்று பவுல் කොහොමද கூறுகிறார். පවුල්ව ශරීරයෙන් නෙවෙයි ආත්මෙන් තමයි ඇදගන්න ඇද්දේ. මොකද ශරීරයට ස්වර්ගයට යන්න බෑ. உண்மையிலே பவுல் சரீர பிரகாரமாக பரலோகத்துக்கு செல்ல முடியாது, ஆவியில் தான் அவன் இழுக்கப்பட்டிருப்பான். නමුත් ඒ ගැඹුරු ආත්මික නින්දට ඒ අභිමුඛයට අපි ඇතුල් වෙනවා නම් අපිට ප්‍රශ්න අඩුයි. ஆனால் ஆழமான இந்த நித்திரைக்கு நாங்கள் செல்வோமா இருந்தால் நமக்கு பிரச்சனை குறைவாக காணப்படும். රයිට් අපි බලමු උපත්ති පොතට ඔබ යන්න. මම මේ කොටස කියලා අවසන් කරන්නම්. ஆதியாகமம் උපත්ති 2:3 බලන්න ඔබ. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். දෙවියන් වහන්සේ තමන් මැව්වා වූ සෑදුවා වූ සුවගිය සියලු වැඩවලින් සත්වෙනි දවසේ නිවාඩු ගත්තෙහින් ඒ දවසට ආශිර්වාද කොට එය ශුද්ධයයි නියම කළසේක. රයිට් බලන්න දෙවියන් වහන්සේ 7 වෙනි දවස මොකද්ද කළේ?
பாருங்கள், இந்த இடத்துல தேவன் 7ஆம் நாள் என்ன செய்தார்? නිවාඩු ගත්තා. ஓய்வு இருந்தார். ඇයි දෙවියන් වහන්සේට මහන්සිද? ஏன் தேவனுக்கு கஷ்டமா? දෙවියන් වහන්සේට මොකටද නිවාඩුවක්? ஏன் அவருக்கு ஓய்வு? නිවාඩු ගත්තා විතරක් නෙවෙයි ඒ දවස සුද්ධයි කියලා උන්වහන්සේ කතා කළා. அவர் ஓய்வு இருந்தது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அந்த நாள் பரிசுத்தம் என்று அவர் அறிக்கை பண்ணுகிறார். නිවාඩුව කොහොමද සුද්ධ වෙන්නේ? ஓய்வு எப்படி பரிசுத்தமாகும்? දෙවියන් වහන්සේ ඒකට ආශිර්වාද කළත් කියා தேவன் කියනවා. அந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். නිවාඩුව කොහොමද සුද්ධ වෙන්නේ? ஓய்வு எப்படி பரிசுத்தமாகும்? නිවාඩුව කොහොමද ආශිර්වාද වෙන්නේ? ஓய்வு எப்படி ஆசீர்வாதமாய் மாறும்? නිවාඩුව කොහොමද උන්වහන්සේ 7 වෙනි දවසේ නිවාඩු ගත්ත නිසා ආශිර්වාද කළා සුද්ධ කළා. එතකොට නිවාඩුව කොහොමද සුද්ධ ආශිර්වාද දෙයක් වෙන්නේ? ஓய்வு எப்படி பரிசுத்தமாகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும்? අපි නිවාඩු දවසට ට්‍රිප් යනවානේ. நாங்கள் ஓய்வு இருக்கிற நாளிலே நான் ட்ரிப் හොඳට අහගන්න මේ එළිදරව් වීම. நன்றாக நீங்கள் අපි கேட்டுக்கொள்ளுங்கள். නිවාඩු දවසට ட்ரிப் යනවානේ. நாங்கள் ஓய்வு இருக்கிற நாடுகளே நாங்கள் ட்ரிப் செல்லுகிறோம் தானே. එතකොට ඒ ட்ரிப் එක සුද්ධයි. ட்ரிப் එකට ආශිර්වාද වේවා කියලාද කිව්වේ? அந்த ட்ரிப்புக்கு ஆசீர்வாதம் அது பரிசுத்தம் என்றா சொல்லுகிறார். ඔව් සුද්ධවන්තයාගේ ட்ரிப் සුද්ධයි තමයි. பரிசுத்தவான்களுடைய ட்ரிப் அது பரிசுத்தம் தான். නෑ වෙන රහසක් මෙතන තියෙනවා. ஆனால் இன்னொரு ரகசியம் இந்த இடத்துல இருக்கிறது. දෙවියන් වහන්සේ තමාගේම අභිමුඛය තුලට ඇතුල් වෙලා ඒ අභිමුඛය තුල උන්වහන්සේ නිවාඩු ගත රෙස්ට් කළා. ஆனால் தேவன் அவருடைய சமூகத்தில் சென்று அந்த சமூகத்துக்கூடாக அவர் ஓய்வு இருந்தார். උන්වහන්සේට ඊට වඩා ලොකු අභිමුඛයක් නැහැ. දෙවියන් වහන්සේට වඩා ලොකු කෙනෙක් නැහනේ. தேவனை பார்க்கலாம் ஒரு பெரியவர் யாரும் இல்லை தானே. උන්වහන්සේ වැඩ කළා දවස් 6ක්. அவர் 6 நாள் வேலை செய்தார். 7 වෙනි දවස් උන්වහන්සේගේම අභිමුඛයට උන්වහන්සේ ඇතුල් වුණා. 7வது நாள் அவருடைய சமூகத்துக்குள்ளே அவர் சென்றார். උන්වහන්සේ ඒක ආශිර්වාද කළා. அது அவர் ஆசீர்வதித்தார். උන්වහන්සේ ඒක ආශිර්වාද කරලා ඒක සුද්ධයි කියලා නියම කළා. அதை அவர் ஆசீர்வதித்து அது பரிசுத்தம் என்று நியமித்தார். ඔබ දවසේ වැඩ කරලා 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 මහන්සි වෙලා நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு ඔබ දවස අවසානයේ සහ ඊළඟ දවස පටන් ගන්න මොහොතේ நீங்கள் அந்த வாரத்தை முடிக்கும் நாளிலும் இன்னொரு வாரத்தை ஆரம்பிக்கும் நாளிலும் දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ඔබ ඇතුල් වෙනකොට தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உள்ளே செல்லும்போது ඔබගේ මානසික සහ ඔබගේ අනෙකුත් වැඩවලින් ඔබට නිවාඩුව වගේම மாம்ச காரியத்திலும் மற்ற காரியத்திலும் உங்களுக்கு ஓய்வு இருக்கும்படியாய் ඔබ සුද්ධ අභිමුඛ තුලින් පිරෙන නිසා ඔබට ඒක තුලින් එන ආශිර්වාද ඔබට ලැබෙන්න යනවා. நீங்கள் பரிசுத்த சமூகத்திலே இருக்கிறபடியால் அதற்குள் வருகிற ஆசீர்வாதம் உங்களை கடந்து வரும். උන්වහන්සේගේ අභිමුඛයේ නිවාඩුව නැත්තම් විවේකය උන්වහන්සේ ඔබව ආශිර්වාද කරනවා. அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஓய்வு இளைப்பாறுதல் உங்களை அவர் ஆசீர்வதிக்குவார். හුඟක් මනුස්සන්ට ආශිර්වාද නැත්තේ ඇයි? ආශිර්වාද කරපු තැන අතහැරලා ඒගොල්ලෝ වටේට දුවනවා. அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்படுகிற நாளிலே அவர்கள் சுற்றி செல்லுகிறபடினால். සභාව කැමතිද අභිමුඛයේ ආශිර්වාදයට ඇතුල් වෙන්න? சபைக்கு விருப்பமா ஆசீர்வாதமான මම තව சமூகத்துக்கு පදයක් දීලා ඔබට මේක ස්ථිර කරන්න අලුත් කිවිසුමේ පදයක්. நான் ஒரு வார்த்தை வாசித்து நான் உங்களுக்கு இதை முடிக்க பார்க்கிறேன். ඔබ කැමතිද ආශිර්වාදයට ඇතුල් වෙන්න? நீங்கள் உங்களுக்கு விருப்பமா ஆசீர்வாதத்துக்குள்ளாய் செல்வதற்கு බය වෙන්න එපා. කරන හැමදේම සඵල වෙන්න යනවා. பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்க போகிறது. දහසක් එක පැත්තක වැටුණාත් දකුණු පැත්තේ දහසක් වැටුණාත් ඔබ ඒ අමාරු කාලවල ආශිර්වාද ලබන්න යන ඔබ අභිමුඛයේ ඉන්නවා නම් பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேரும் இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட காலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். උන්වහන්සේ අරප දොරටු වහන්න බෑ කියලා බයිබලයේ තියෙනවා. அவர் திறந்ததை யாரும் மூட முடியாது என்று இந்த வார்த்தை கூறுகிறது. රයිට් ඔබ බලන්න நீங்கள் பாருங்கள், ක්‍රියා 7:49යි ආයි හේබ්‍රේව 4:3 அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனமும் எபிரேயர் 4:3-4 வசனம். මේ දෙක බලලා අපි ඉවර කරමු. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? ස්වර්ගය මාගේ සිංහාසනය, පොළව මාගේ පාපුටුවය. කෙබඳු ගෘහයක් නුඹලා මට ගොඩනගන්නහුද? නොහොත් මාගේ විශ්‍රාම ස්ථානය කිමෙක්ද? ඔන්න දෙවනසේ ප්‍රශ්නයක් අහනවා. ස්වර්ගය මගේ සිංහාසනය, தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். வானம் எனது சிங்காசனம், පොළව මගේ පාපුටුව, பூமி எனது பாதப்படி. මට ඉඳගෙන හොඳට විවේක ගන්න උඹලා මොකක්ද හදන්න යන්නේ? எனக்கு இளைப்பாறுதலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? අද මං විශ්‍රාම ගන්නේ කොතනද? இந்த இடத்துல நான் எந்த இடத்துல இளைப்பாற போகிறேன்? දෙවනසානවා රුක්ෂාන් අද මං කොහෙද විශ්‍රාම ගන්නේ? தேவன் ருக்ஷாண்ட கேட்கிறார், நான் எந்த இடத்துல இளைப்பாறுத போகிறேன்? නේ දෙවනසානවා සංගීත අද මං කොහෙද විශ්‍රාම ගන්න යන්නේ? சிஸ்டர் சங்கீதா கிட்ட கேட்கிறார், நான் இந்த இடத்துல நான் இளைப்பாற போகிறேன். කොහෙද මං විවේක
ගන්න යන්නේ? எந்த இடத்துல நான் இளைப்பாற போகிறேன்? මදුෂිකා කොහෙද විවේක ගන්න යන්නේ දෙවියන් වහන්සේ? மனுஷிகா எந்த இடத்துல தேவன் இளைப்பாற போகிறார்? ඔක්කොගේම නම් කියන්න බෑ. උනට මං අහනවා කොහෙද දෙවියන් වහන්සේ විවේක ගන්න යන්නේ? எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன் எந்த இடத்துல தேவன் இளைப்பாற போகிறார்? දැන් ඔබ උප්පත්ති පොතේ අර මං කියපු පදේ කල්පනා කරලා බලන්න. நீங்கள் இப்பொழுது அந்த ஆதியாகமத்திலே நான் வாசித்த அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். උන්වහන්සේ විශ්‍රාම අරගෙන නිවාඩු අරගෙන ආශිර්වාද කරලා ඒ වගේම උන්වහන්සේ එක සුද්ධයි කියලා එක තැනක් පෙන්නුවා උන්වහන්සේ කොතනද විවේක ගන්න කියලා. அவர் ஓய்வெடுத்து இளைப்பாறி ஒரு காரியத்தை ஆசீர்வதித்து அது பரிசுத்தம் என்று ஒரு இடத்தை கூறினார். ඒක ස්වර්ගෙත් නෙවෙයි පොළවත් නෙවෙයි. ඒක උන්වහන්සේගේම අභිමුඛය තුල තමයි උන්වහන්සේ විවේක ගන්නෙ. அது பரலோகத்திலோ இந்த பூமியிலோ அல்ல, அவருடைய சமூகத்தில் தான் அந்த இளைப்பாறுதலை பெறுகிறார். අද ඒ අභිමුඛය ඔබ තුල තියෙනවා. அந்த சமூகம் உங்களுக்குள் இருக்கிறது. ඔබ එතනට ඇමතිද උන්වහන්සේත් එක්ක නිවාඩුව ගත කරන්න යන්න? நீங்கள் அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு அவரோடு ஓய்விருக்க நீங்கள் செல்ல வேண்டும். දවස ගානේ ඔබ කැමතිද ආදම් ඇවිද්දා වගේ ට්‍රිප් එකක් යන්න? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆதாம் செய்தது போல் ஒரு ட்ரிப் போவதற்கு உங்களுக்கு ஆசையா? ඔබ ජොලි කරන්න දන්නේ නැති සභාවක් වෙන්න හොඳ නැහැ. ஜொலியா இருக்க விரும்பாத சபையா இருக்க අභිමුඛයේ ගැඹුරු නින්දේ දෙවියන් වහන්සේගේ වචන අසමින් ජොලි කරන්න කැමති නැති සභාවක් වෙන්න එපා. ஆவிக்குரிய அந்த சமூகத்திலே நீங்கள் உற்சாகத்தோடு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் இருக்கிற சபையாய் இருக்க வேண்டும். අන්තිම පදේ හේබ්‍රේව 4:3-4. எபிரேயர் 4:3-4 வாசிப்போம். රිමෂි කලබර. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கின்றோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கின்றார். හෙබ්‍රෙව් 4:3-4 2:3-4. සෝරි 3-4 සමා වෙන්න 3-4. මක්නිසාද අදහගත් අපි ඒ විශ්‍රාම ස්ථානයට ඇතුල් වෙමුව. ඒ ප්‍රකාරයට මාගේ උදහසින් දිවුල ලෙස ඔහු මාගේ විශ්‍රාම ස්ථානයට ඇතුල් නොවන්නෝ යැයි උන්වහන්සේ කියා තිබේ. එසේ වුවත් ලෝකයේ මැවීමේ සිට වැඩ නිම වී තිබුණේය. මක්නිසාද උන්වහන්සේ එක් තැනක 7 වෙනි දවස ගැන කතා කොට දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ සියලු වැඩවලින් 7 වෙනි දවසේදී නිවාඩු ගත්සේකයි කියා තිබේ. ආමේන්. දෙවියන් වහන්සේ එයාගේ වැඩවලින් 7 වෙනි දවසේ නිවාඩු ගත්තා කියලා තියෙනවා. ஆமென். தேவன் அவருடைய வேலையிலே 7வது நாள் அவர் ஓய்வு இருந்தார் என்று இந்த இடத்துல கூறப்படுகிறது. අදහගත් අපි ඒ නිවාඩුව තුලට ඇතුල් වෙන්න කියලා තියෙනවා. அந்த ஓய்விலே நாங்களும் உட்செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. කාන්තාරය අකීකරු සෙනග ඒකට කවදාකවත් ඇතුල් වෙන්නේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ දිවුරනවා. கீழ்ப்படியாத மனிதர்கள் அதற்குள்ளே செல்ல மாட்டார்கள் என்று இந்த இடத்துல அவர் ஸ்திரப்படுத்துகிறார். මාම්සීකව රවුම් ගහගෙන අභිමුඛය අමතක කරලා තමන්ගේ වැඩ විතරක් බලාගෙන ඉන්න සෙනගත් අද දවසේ සභාවේ ඒකට ඇතුල් වෙන්නේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ නෙමෙයි මම දිවුරනවා. மாம்ச காரியத்திலே ஈடுபட்டு தன்னுடைய வேலைகளை மாத்திரம் சென்று கொண்டு அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட சமூகத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்று நான் கூறவில்லை. தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙන්න යනවා. ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கை மாறப் போகிறது. කැඩිච්ච බිඳිච්ච තැලිච්ච හදවත් ඒ විශ්‍රාම ස්ථානයේ උන්වහන්සේ සුව කරන්න යනවා. உடைந்து போன நறுக்கப்பட்ட இருதயத்தை தேவன் சுகப்படுத்த போகிறார். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයට වඩා ඉහළ දෙයක් නැහැ සභාව. அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் மேலான ஒரு காரியம் இல்லை சபையே. අසාර්ථක වෙච්ච තැන් ඒ අභිමුඛයෙන් උන්වහන්සේ නැවත ගොඩනගයි. நீங்கள் விழுந்து போன இடத்திலே அவர் உங்களை கட்டுவார். අතරමං වෙලා පැටලිලා ඉන්න අයට මං කියන්න කැමතියි. අතරමං වෙලා පැටලිලා ඉන්න අයට කියන්න කැමතියි. நீங்கள் අතරමං වෙලා நீங்கள் தடுமாறி இருக்கிற காரியத்தில் இருந்து நீங்க விடுதலை பெற போகிறீர்கள். ඔක්කොම මාම්සීකව දුවන දිවිලි නවත්තන්න. எல்லா மாம்சமான காரியத்தில் ஓடுகிறதை நீங்கள் நிறுத்துங்கள். රස්සාවට යන්න එපා නෙමෙයි කියන්නේ වැඩ හයක් කරලා 7 වෙනි දවසේ தொழிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, தொழிலை செய்ய வேண்டும். මේ රහස් ඔබ අල්ලගත්ත ඇති කියලා இந்த ரகசியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ඇති දිව්වා. දිව්ව ඇති. ஓடினது போதும். මාම්සෙන් දිව්ව ඇති. மாம்சத்திலே நீங்கள் ஓடினது போதும். දෙවියන් වහන්සේට දෙන්න ඕන වෙලාව දෙන්න කියලා ස්වාමීන් වහන්සේ කියනවා. தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். නිකන් නෙවෙයි. சும்மா இல்லை. බර නින්දට බර අභිමුඛයට යන්න.
ஒரு மேலான தூக்கத்திலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த தூக்கத்துக்கு நீ செல்ல வேண்டும். මං ගොඩක් මාංශය ගැන කතා කළානේ කලින්. நான் அநேக மாம்சமான காரியத்தை குறித்து பேசினேன். මං ගොඩක් දේව භක්තිය ගැන කතා කළාද නැද්ද සභාව ඔබට? தேவ பக்தியை குறித்து சபைக்கு நான் பேசினேன். මම කාලය සහ අවස්ථාව ගැන ඔබට කතා කළා. ஒரு காலத்தை குறித்தும் சந்தர்ப்பத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசினேன். මාව මිනිස්සෙක් විදියට බලපු අය කවදාකවත් ලබා ගන්නෑ. என்னை ஒரு மனிதனை போல் பார்க்கிறவர்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. දෙවියන් වහන්සේ මට දෙයක් දුන්නා නම් ඒකට මං ගණන් දෙන්න ඕන. தேவன் எனக்கு ஒரு காரியத்தை கூறினால் அதற்கு நான் கணக்கு காமிக்க வேண்டும். මේ සභාව අසාර්ථක වෙන්නේ නැහැ. இந்த சபை வளரப்போகிறது. මං කියනවා මේ සභාවට දෙවියන් වහන්සේ කතා කරනවා. நான் கூறுகிறேன் இந்த சபைக்கு தேவன் ඔබ பேசுகிறார். දිව්ව ඇති. நீங்கள் ஓடினது போதும். උන්වහන්සේගේ අභිමුඛයට ඇතුල් වෙන්න. அவருடைய சமூகத்துக்கு உள்ளே செல்லுங்கள். දෙන කාලය දෙන්න දෙවියන් වහන්සේට. தேவனுடைய காலத்தை கொடுங்கள்.